இப்போ திருமண பொருத்தத்தில் வந்து கல்வி பொருத்தம்ங்கிறத ஒரு சட்டமாகவே மாற்றலாம். அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒரு பொண்ணு பட்டப்படிப்பு படிச்சிருக்கா அப்படின்னா, அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிற ஆண் வந்து பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு கண்டிப்பான ஒரு நடைமுறையாக அது மாற்ற வேண்டும். சும்மா வந்து என்ன ஆகுன்னா, ஒரு பொண்ணு நல்லா படிக்கிறா, டிகிரி வரைக்கும் படிக்கிறா அப்படின்னா, ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான், அவன் வந்து 8வது என்ன வரைக்கும் 9வது வரைக்கும் படிக்கிறான். இவன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்படிங்கிற இதை வந்து இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ வந்து நீ காதலாக இருந்தாலும் அதில் ஒரு கல்வி பொருத்தம் இருக்க வேண்டும். நீ என்ன வேணால் டிகிரியில் என்ன வேணாலும் படி, ஆனால் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். கல்வி பொருத்தம் என்பது இருக்க வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்தணும். இல்லை 12வது வரைக்கும் தான் ஒரு பையன் படிச்சிருக்கான்னா, அவன் திருமணம் செய்து கொள்கிற பொண்ணு வந்து ஒரு 12வது வரைக்கும் படிச்சிருக்கணும். அதாவது 10வதுக்கு அப்புறமா ஒரு 12வதுக்கு இணையான ஒரு டிப்ளமோ கோர்ஸு, அந்த மாதிரி ஒரு நடைமுறையை உருவாக்க வேண்டும். அதனால் வந்து அது மாதிரி வந்து ஒரு பையன் படிச்சிருக்கான், நல்லா படிச்சிருக்கான் அப்படிங்கும்போது, ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் வந்து நல்லா ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்கான் அப்படின்னா, அது மாதிரி ஒரு பொண்ணு வந்து அதற்கு இணையாக ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். அப்போ தான் வந்து அவர்களது திருமணத்துக்கு சம்மதம் என்பது சட்டப்பூர்வமாக கிடைக்கும். சட்டத்தின் அனுமதி அப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு உருவாக்கணும். ஏன்னா வந்து தன்னுடைய பிள்ளைகள் வந்து நல்லா இருக்கணும்னு பெற்றோர்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது காதல் திருமணத்துக்கு குறுக்கே நிற்கிற பெற்றோர்களுடைய செயல்பாட்டை நம்ம அனுமதிக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளை வந்து பட்டப்படிப்பு படிக்கிறாங்க, அல்லது முதுகலை பட்டப்படிப்பு ஏதோ ஒன்று படிக்கிறாங்க அப்படிங்கும்போது, அது ஆண் பிள்ளையாக இருக்கலாம், பெண் பிள்ளை, ஆனால் அதுக்கு பொருத்தமான கல்வி தகுதி கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு குறைவான கல்வி தகுதியோடு உள்ள ஒருவரை திருமணம் செய்யும்போது அது பெற்றோர்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அது பார்க்குறவங்களுக்கும் அது நியாயம் இல்லாத ஒன்றாக தெரியும். அதனால் கல்வி பொருத்தம் என்பது அது சட்டப்பூர்வமான ஒரு நடைமுறையாக மாற்றுவது ரொம்ப நல்லது. அப்போ தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, படிக்கணுங்கிற எண்ணம் வந்து எல்லாத்துக்கும் வரும். சும்மா படிக்காமலே நல்ல பட்டப்படிப்பு படிக்கவே இல்லை, 7வதோ 8வதோ, ஆனால் பட்டப்படிப்பு படித்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம், அல்லது பட்டப்படிப்பு படித்த ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம், ஆனால் படிக்கவே இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்து, ஆசை என்பது யாருக்கும் வரக்கூடாது. அப்படிங்கிறது வந்து கல்வியில் வந்து ஒரு பொருத்தம் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த திருமண உறவும் நல்லா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த கணவன் மனைவிக்கு வந்து அந்த வாழ்க்கையும் நல்லா இருக்கிற வாய்ப்பு இருக்குது. மக்கள் இதெல்லாம் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தானே. எல்லாருமே வந்து இதாக கல்யாணம் பண்ணால் அது மாதிரி படிப்புக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் படிப்புக்கு தகுந்த மாதிரி தான் எல்லோரும் ஒரு பொண்ணையோ பையனோ பார்ப்பாங்க. இது இயல்பாக உள்ள ஒரு விஷயந்தான். அதையே நம்ம சட்டமாக மாற்றிடணும். இயல்பாக மக்கள் கடைபிடிக்கின்ற ஒரு நடைமுறையை சட்டமாக மாற்றிவிட வேண்டும்.